கரெக்டான. அப்ப இன்னைக்கு உள்ள வீடியோ என்னன்னா, இந்த மேஷ ராசி எதனால் முதல் ராசி என்று கருதப்படுகிறது. அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின் இது வரைக்கும் நான் யாருக்கும் ஆன்சர் பண்ணதில்லை. அது கேள்வி ரொம்ப அழகா இருந்ததுனால அந்த கேள்வி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது வரைக்கும் யார்கிட்டையுமே ஆன்சர் பண்ணதும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. இந்த மாதிரி வீடியோ எந்த இடத்துலையும் சமூக வலைதளத்திலையும் வந்திருக்காது. இந்த கொஸ்டின் வந்திருக்காது. ஏன்னா யாருக்கும் தெரியாது இல்லை, இப்போ வராது, சான்ஸ் இல்லை. அப்ப நம்மளுடைய சிஸ்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 தெய்வங்களை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ஒரு தெய்வம் படைத்தலுக்கு வைங்கன்னாரு, ஒரு தெய்வம் காத்தலுக்கு வைங்கன்னாரு. அப்ப ஒரு தெய்வம் என்னதுக்கு? அழித்தல். அப்படி 3 தெய்வங்களை ஹிந்துயிசத்துல கொடுத்தாங்க. ஒன்று படைக்கிற தெய்வம், காக்கிற தெய்வம், இன்னொன்னு அழிக்கிற தெய்வம். அப்படி 3 தெய்வம் வச்சாங்களா? சரி, அப்ப 3 தெய்வமும் நல்ல தெய்வங்க தானே அப்படின்னா, ஆமா தெய்வம் தான் அப்படின்னு. ஓகே, ஆனா ஒரு தெய்வத்துக்கான கோயில் கிடையாது. ஏன் அப்படின்னா, படைத்தல் தெய்வத்துக்கு கோயில் கிடையாது. ஆனா பாக்கி 2 தெய்வங்களுக்கும் கோயில்கள் உண்டு. கரெக்டா? காத்தல் தெய்வம் விஷ்ணுவுக்கு கோயில் உண்டு, அழிக்கிற தெய்வமாக இருக்கக்கூடிய சிவனுக்கும் கோயில் உண்டு. அழிக்கிற தெய்வனுக்கு கோயில் வச்சிருக்கோம், ஆனா படைத்தல் தெய்வனுக்கு கோயில் இல்லை. ஓகே, அது அங்க இருக்கட்டும். அப்ப இந்த 27 நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரங்கள் ராசியை உருவாக்குகின்றது. எப்படி அப்படின்னா, 3 நட்சத்திரங்கள் வச்சு ராசிகளை உருவாக்குது. ஒரு ஒரு ராசியில் எவ்வளவு நட்சத்திரம் இருக்கும்? 3 இருக்கா? 3 நட்சத்திரம் வச்சுதானே ஒரு ராசி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேஷ ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னெல்லாம் நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னா, அஸ்வினி இருக்கும், பரணி இருக்கும், கிருத்திகை இருக்கும். 3 நட்சத்திரத்தை வச்சுதான் அந்த ராசி அமைக்கப்படுது. அப்ப அந்த 3, இந்த டைரக்ட் ரிலேஷன், இந்த 3 அதோட 2 லிங்க் ஆகுது. அது கடவுளுடைய இந்த 3 வச்சு 3 நட்சத்திரங்கள் லிங்க் ஆகுது. அப்ப அந்த நட்சத்திரங்களுடைய சீரீஸ்லயும் 3 வரிசைகள் இருக்கணுமா இருக்காதா? இருக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய முதல்ல எடுத்து இன்னைக்கு பேச போறோம். அது என்ன அப்படின்னா, படைத்தல் நட்சத்திர சீரீஸ். படைத்தல் நட்சத்திர சீரீஸ். அப்ப அந்த படைத்தல் நட்சத்திரங்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அஸ்வினில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அஸ்வினி. அப்ப அந்த அஸ்வினியுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது 0 டிகிரியில ஸ்டார்ட் ஆகுது. மேஷத்துல 0 டிகிரியில ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு பிரபஞ்சம் அப்படின்னா அது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அப்ப அதே 0 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை வச்சு எதனால இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை வச்சுதான் தொடங்கி இருக்கார் கடவுள். எதனால் அப்படின்னு எடுக்கும் பொழுது, அது டைரக்டா நரச்சக்கரம் என்று ஒரு சக்கரம் வச்சார் கடவுள். நரச்சக்கரம்னா என்ன? நரானா என்ன அப்படின்னா மனிதன். நரானா யாரு? மனிதன். அப்ப மனுஷன் அப்படின்னு சொல்றதுல அவருடைய பாஷையில, கடவுளுடைய பாஷையில மனுஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நரான்னு பேர். அவருக்கு மனுஷன் சொன்னா கடவுளுக்கு தெரியாது யார் மனுஷன் அப்படின்னு. அவரோட பாஷையில நரான்னு பேர். அது நரா. அப்ப அந்த நராவுடைய சக்கரம் அஸ்வினிலிருந்து படைக்கப்பட்டது. அப்ப அஸ்வினி என்பது ஒரு முதல் வீடு என்பது தலைன்னு வச்சார். பல உடல் உறுப்புகளை தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த 12 ராசிகள்ல பிரிச்சார். அப்ப அந்த 12வது ராசி எங்க வந்துச்சு அப்படின்னா மீனத்துல வந்துச்சு. அப்பதான் அந்த இடத்துல பாதம்னு வச்சாரு. யாருடைய பாதம்? மனுஷனுடைய பாதம். அப்ப அந்த மனுஷனுடைய பாதம் என்பது 3 நட்சத்திரங்களால் ஆக்கப்பட்டது. இதெல்லாம் அப்படின்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்கள் மீன ராசியில் இருக்கு. அந்த மீன ராசி பாதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு மனுஷனுடைய பாதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. மீதி அஸ்வினியிலிருந்து பரணி, கார்த்திகை எல்லாம் மனுஷனுடைய தலையை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப மனுஷனுடைய தலையை அப்படின்னா எல்லாருமே அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறக்கிறோம் இல்ல. அப்ப உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ அதே சீரீஸ்ல நீங்க அவங்கவுங்க தலையை பார்த்துக்கோங்கன்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மிருக சீரீசத்துல நீங்க மிருக சீரீசமா, அப்ப மிருக சீரீசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா உன்னுடைய முதல் 3 உன்னுடைய தலை நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய முதல் 3 என்ன அப்படின்னா, மிருக சீரீசத்துக்கு அப்புறம் என்ன? ஆர்திரா, புனர்வாசம். இந்த 3 நட்சத்திரம் சேர்ந்துதான் உன்னுடைய தலை படைக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய தலை. அப்ப
அந்த ஒவ்வொரு தலையும் மூக்கும் கண்ணும் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்ப்பதற்கு அந்த நரச்சக்கரம் யூஸ் பண்ணுவாங்க. எதுல? ஜோதிடத்துல. அப்ப அதுல ஒண்ணு வந்து ஒரு கண்ணு வந்து ஒரு 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 ஆந்த கண்ணாயிருச்சுன்னு வச்சுக்க, நார்மல் கண் இல்லாம. ஓகே, அப்ப அந்த ஆந்த கண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த நட்சத்திரத்துல போய் கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, பல்லு வந்து 32 இல்லாம 20 தான் இருக்குது, மீதி 12 ஓட்டையா இருக்குன்னா அதையும் போய் பல்லுல போய் பார்த்துக்கிட்ட. அப்ப மனுஷனுடைய பாடியை நட்சத்திரங்களின் அடிப்படையில் முதல்ல எடுத்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நட்சத்திரங்களின் அடிப்படையில் டிவைட் பண்ண. அப்போ உன்னுடைய பாதம் என்று சொன்னால் உன்னுடைய மிருகசீரசத்திலிருந்து பேக்ல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் தான் உன்னுடைய பாதம். உதாரணத்துக்கு உன்னுடைய பாதம் எது அப்படின்னா ரோகிணி, கிருத்திகை, பரணி. இந்த மூன்றும் உன்னுடைய பாதங்கள். யாருடைய? உன்னுடைய பாதங்கள். ஆனா கடவுளுடைய பாதங்கள்ல வேற. கடவுளுடைய பாதங்கள் அவர் அஸ்வினில இருந்து ட்ரை பண்ணார். அப்போ ஒரு மனிதனை கிரியேட் பண்ணும்போது அஸ்வினில இருந்து கிரியேட் பண்ணாரு. எதனால அஸ்வினில இருந்து கிரியேட் பண்ணாருன்னு கேட்கணும். நீ கேளு. ஓகே, சோ அஸ்வினி வந்து எதனால ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய மெடிக்கல் பிராக்டிஷனராக இருந்தவர்கள். அவங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் சக்தி கொடுக்கப்பட்டது. என்ன சக்தி அப்படின்னா, ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அவங்களே குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு கொடுத்தாரு. யாரு? கடவுள். யாருக்கு? அஸ்வினிக்கு. அப்ப அஸ்வினிக்கு இருக்கக்கூடிய அந்த குணப்படுத்தும் சக்தியை அவருடைய முதல் ராசியில கொண்டு போய் வச்சாரு. அப்போ ஒரு மனுஷன் வந்து முதல் தடவையா பிறக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். போன ஜென்மத்துல நாயா இருந்திருப்பான், போன ஜென்மத்துல வேற ஏதாவது ரொம்ப கெட்டவனா இருந்திருப்பான். பட் அதோடைய தாக்கத்துல வந்து பிறக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வந்து ரொம்ப நாளைக்கு அழுதுகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா சில சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அழுதுகிட்டே இருக்கும். சதா சர்வ காலமும் அழுதுகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா போன ஜென்மத்துல அது நாயா இருந்திருக்கும், பல விதமான துன்பங்கள், யாராவது அடிச்சிருப்பாங்க, அதை நாய் கல்லை வந்து அடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த அதே தாக்கத்துல இருந்துட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதனால திடீர்னு போய் மனுஷனா பிறக்கும் பொழுது அடுத்த ஜென்மத்துல உடனே அது நாயாம இருக்கிறத மறந்துடுமா அது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே எங்கேயாவது இடத்துல இருக்கும். அப்ப அது எவனா ஒருத்த அந்த துரத்தி நாய் கல்லை அடிக்கிறது ஞாபகம் வரும் அதுக்கு. உடனே அது வந்து பயங்கரமா அழுகும். ஆனா அந்த அம்மா அடுத்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது, எதுக்காக இந்த குழந்தை இப்படி அழுகுது அப்படின்ட்டு அவங்க பால் எல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க. ஆனா அது பாலுக்கு அழுகல, போன ஜென்மத்துல எவனோ ஒருத்தன் கல்லை வச்சு அடிச்சிருக்கான், அதை வச்சு அதுக்காக அழுகுது அது. அப்ப இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள்ல பிறக்கக்கூடிய உன்னை அஸ்வினி குமாரர்களை வச்சு ட்ரீட் பண்ணு அப்படின்னார். முதல்ல எடுத்த உடனே பிறந்த உடனே அந்த குழந்தைய நல்லா வருடி கொடுத்து, அஸ்வினி குமாரர்கள் அவங்களுக்கு அம்மாவுக்கு தெரியக்கூடாது. அஸ்வினி குமாரர்கள்னா 2 பேருன்னு அர்த்தம். குமாரர்கள் அப்படின்னா 2 பேர். அப்ப அந்த 2 பேரை அனுப்பி அந்த குழந்தைய லெஃப்ட் ரைட் 2 சைட்லயும் அப்படியே வருடி கொடு அப்படின்னாரு. வருடி கொடு அப்படின்னு என்ன, பாடி அப்படியே தடவி தடவி கொடு, ஹீல் ஆகிடும். போன ஜென்மத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அதுல இருந்து வெளியில வரட்டும், வெளியில வந்து புது லைஃபை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அப்ப அந்த அஸ்வினி குமாரர்களை எதனால போட்டாரு அப்படின்னா, அஸ்வினிங்கிறது அந்த அந்த ராசிக்காக இருக்கக்கூடிய அந்த குணத்துவம் என்பது குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். ரெண்டாவது அதனுடைய சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வினியோட சிம்பிள் வந்து குதிரை. அப்ப அந்த குதிரை சின்ன குதிரையா இருந்தாலும் பெரிய குதிரையா இருந்தாலும் அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்ப சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே எழுந்து ஓடின மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும். கை கால் அப்படியே ஆட்டுன்னு ஆட்டும். எதுக்கு அப்படின்னா அது வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். குதிரை இன்னைக்கு என்னைக்கு விட போற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது. ஆனா நமக்கு தான் தெரியாது கொஞ்ச நாள் ஆகும் அப்படிங்கிறது. ஆனா குழந்தைக்கு தெரியாதுல்ல, அது போன ஜென்மத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா அது கால கையை அப்படியே அடிக்குது பயங்கரமா, டங்கு டங்கு டங்குன்னு அடிக்குது. எதுக்காக அடிக்குதுன்னா அது ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓடுறதுக்கு ரெடி ஆயிருச்சு, குதிரை மாதிரி ஓடணும் அதுக்கு. அப்ப அந்த குதிரை மாதிரி ஓடக்கூடிய அந்த ஆற்றல் அந்த அஸ்வினிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அதை கொண்டு போய் தலையில வச்சாரு. அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய அந்த முதல் ராசிக்கான அனுபவம். அப்ப முதல்ல வந்து ரெண்டு ரெண்டு காரணங்கள்ல வச்சார். ஒண்ணு நரச்சக்கரம் மூலியமாக தலையை குறித்தார். தலை வந்து மேஷம் வந்து மூளை மற்றும் அந்த தலைப்பகுதியின் செயல்பாடுகளை அது குறிவைக்கிறது. மிதுனம் என்பது கைப்பகுதி.
மிதுனம் என்பது கைகள். அப்ப கைகள் வந்து அந்த கைகள், அப்ப அந்த கைகள் வந்து 3ஆம் பாவத்துல இருக்கு. அப்ப அந்த கைகள் 3ஆம் பாவத்துல இருக்கு. மார்பகங்கள் 4ஆம் பாவத்துல கொண்டு வச்சார். அது போன்ற ஒவ்வொரு ராசிக்கும் மனித உறுப்புகளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டே வந்தாரு. வயிறை வந்து 5ல வச்சாரு. ஏன் 5ல கொண்டு போய் வயிறை வச்சாரு அப்படின்னா, ஏன்னா அங்கதான் நிறைய போய் சாப்பாடெல்லாம் வந்து சேருது. அப்ப அந்த சாப்பாடு சேர இடத்துல சூரியனை கொண்டு வந்து வச்சாரு. எதுக்கு அப்படின்னா டக்குன்னு டைஜஷன் ஆயிரணும். டக்குன்னு டைஜஷன் ஆயிரணும். அதுக்காக 5ல கொண்டு போய் யாரை வச்சாங்க? சூரியனை வச்சார். அப்ப என்ன வேணும், அந்த மனுஷன் கண்டதையும் சாப்பிடுவான், உடனே டைஜஷன் பண்ணி விட்டுரு. சூரியனை கொண்டு போய் போட்டேன்னா அது பாட்டுக்கு டைஜஷன் ஆயிரும் அப்படின்னா அதான் 5 அப்படிங்கிற அந்த டைஜஷன். அப்ப இதுல இருக்கக்கூடிய முதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து எதனால மேஷ ராசி என்பது முதல் ராசி அப்படின்னா, முதல் எடுத்த உடனே இதுதான் மெயின். ரெண்டாவது, மேஷ ராசி என்பது ஜோதிட ரீதியாக உலகத்தின் சிம்மாசனமாக கருதப்படுகிறது. உலகத்தின் சிம்மாசனம். அப்ப உலகத்தின் சிம்மாசனமாக இருக்கக்கூடியது சிம்ம ராசியிலிருந்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம். அதனாலதான் அந்த ராசி வந்து ராஜாக்கள் இருப்பிடம் என்று அந்த ராசியை தான் குறிப்பார்கள். ராஜாக்களின் இருப்பிடம். ராஜாக்களின் இருப்பிடம், ராஜா எங்க உட்காருவாரு? அரியணையில தான் இருக்கணும். அப்ப அந்த ராசி என்பது நம்ம அந்த இதெல்லாம் காட்டுறோம் பாரு, இப்போ கூட்டு அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு அந்த சேரை காட்டுறோம் பாரு, அதுதான் த்ரோன். அப்ப அந்த த்ரோன் என்பது அந்த மேஷ ராசியில் தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஜாதகத்தில் அந்த மேஷ ராசி சரியாக இல்லை என்றால் அந்த த்ரோன் இருக்கும், ஆனா யாரும் உட்கார முடியாது. அது மாதிரி அப்ப அது கண்டுபிடிக்கணும்னா அப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஜாதகம் இருக்குமா? தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். அப்ப தமிழ்நாட்டு ஜாதகத்தில் அந்த மேஷம் நல்ல விதமாக இருந்தால் மட்டுமே அந்த அரியணையில் யாராவது உட்காருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனா அதுல அந்த வாய்ப்புகள் இல்லை என்றால் நீ எவ்வளவுதான் மார்க் வாங்கி எவ்வளவுதான் ஜெயிச்சு 110 வாங்கினாலும் சரி, 108 வாங்கினாலும் சரி, உனக்கு அரியணை இல்லைன்னா அரியணை இல்லைதான், மறுபடியும் போயிருன்னு அர்த்தம். அப்ப அரியணைக்கு ஒரு ஜாதகம் இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு. அப்ப அது என்ன அங்க இருக்கு அப்படின்னா மேஷ ராசியில இருக்கு. ஏன் மேஷ ராசி அப்படின்னா அங்கதான் சூரியன் உச்சமாகிறார். சூரியன் உச்சமாகும் இடத்துலதான் த்ரோனை கொண்டு வச்சாங்க, உலகத்தின் சிம்மாசனம். அப்போ உலகத்தின் சிம்மாசனம் இருக்கும்போதுதான் ஒரு ஸ்டேட்டோட சிம்மாசனம், கண்ட்ரியோட சிம்மாசனம், எல்லா சிம்மாசனமும் எங்க இருக்கு? மேஷ ராசியில். அப்ப அந்த மேஷத்தை முதல் வீடா வச்சார் கடவுள். ரெண்டாவது, காலத்தின் தொடக்கமும் அந்த ராசியிலிருந்து தான் தொடங்குது. எப்படி அப்படின்னா, கிரகங்களின் இயக்கம் சௌரமான முறைப்படி கணக்கிடப்படுகிறது. அது கிரகங்களினுடைய இயக்கம். அப்ப ஒவ்வொரு கிரகத்தினுடைய இயக்கம் அதற்கு ஒரு பிரின்சிபிள் இருக்கு என்றதுக்கு. அது என்ன பிரின்சிபிள் அப்படின்னா, சௌரமானா என்ற ஒரு சௌரமானா சிஸ்டம். அந்த சௌரமானா சிஸ்டத்துல எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா, சூரியன் மேஷ ராசியில் வரும் பொழுது ஒரு புதிய ஆண்டாக அந்த ஆண்டு தொடங்கப்படுகிறது. அப்ப அது நிறைய பேருக்கு அந்த சிஸ்டம் இருக்கா இன்னைக்கு அப்படின்னா இருக்குன்னு. அப்ப மேஷ சங்கராந்தியில் சில பேர் வருட பிறப்பை கொண்டாடுவார்கள். சூரியன் மேஷத்தில் வரும்போது வருட பிறப்பு உருவாகும். அப்ப அந்த வருட பிறப்பும் அந்த மேஷ ராசியில கொண்டு வச்சார். எதுக்கு? சௌரமான கிரகங்களை கவுண்ட் பண்றதுக்கு உள்ள சிஸ்டத்திலையும் கொண்டு வச்சார். சரி, ரெண்டாவது நம்ம பார்த்த மாதிரி ஒரு மேஷம் என்பது சாதாரண ராசி இல்லை, அதுதான் தர்மத்திற்கெல்லாம் அதிகாரம். ஏன் அப்படின்னா சூரியனுடைய ஸ்வக்ஷேத்திரம் மூலத்திரிகோணத்திலிருந்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த 9 என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அந்த 9வது இடம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய சூரியன்லேருந்து 9ம் அந்த அதிபதிகளும் அந்த காரகர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்மம் எப்படிப்பட்டது என்பதை மிக மிக அழகாக தெளிவாக ஒரு ஜாதகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது. ஆனா அது படிக்க தெரியாதவர்கள் அதை பம்பிட்டு படிப்பாங்க. படிக்க தெரிந்தவர்கள் உடனே என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்க சூரியன் எங்க இருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து மிதனத்தில் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய இமிடியேட் தர்மம் என்பது கும்ப தர்மம் என்று சொல்ல வேண்டும். ஏன்? மிதனத்திலிருந்து 9வது இடம் என்பது கும்பராசி. அப்ப கும்பராசிக்கு என்ன தர்மம்? கும்ப தர்மம். அப்ப கும்ப தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கும்பத்தில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா, கும்பத்தினுடைய அதிபதிகள் யார்,
அவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய தர்மம் என்பது இந்த ஜென்மத்தில் இருக்கு. இந்த ஜென்மத்தில் அதற்கு ஏற்றாற்போல் தான் அந்த தர்மம் கடைபிடிக்கப்படும். அப்ப யார் அந்த தர்மத்தை நிலைநிறுத்துறது யாரு அப்படின்னா சூரியன் தான். டெய்லி டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் தர்மத்தை வந்து எழுதி கொடுத்து, ஓகே இந்த தர்மத்தை நீ பண்ணு, இந்த தர்மத்தை நீ பண்ணு, இந்த தர்மத்தை நீ பண்ணு அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ராசிக்கு தர்மம், அடுத்தது கிரகங்களுக்கும் தர்மம். அப்ப சூரியன்ல இருந்து 9 எடுத்து பார்க்கும்போது அது பல விதத்துல இருந்து எது எடுக்க வேண்டும். எப்படி அப்படின்னா சூரியன்ல இருந்து 9 எடுத்துட்டு அது லக்னத்துல இருந்து எங்க இருக்கு, சந்திரபாவத்துல இருந்து எங்க இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து தான் அவரவர்களுடைய தர்மம் நிர்ணயிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் அவர்களுடைய தர்மாவை கடைபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறது, அது நல்ல பாவத்தில் தான் இருக்குதா, கெட்ட பாவத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்துதான் ஒருவருடைய தர்மங்கள் எப்படிப்பட்டது என்பதை தீர்மானிக்க உதவுகின்றது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல இன்னைக்கு வீடியோக்கு அப்புறம் அவரவர்கள் வந்து அவரவர்களுடைய தர்மம் என்ன என்பதை சொல்ல வேண்டும். சூரியன்ல இருந்து இது ரொம்ப ஈஸி தானே, இதுல என்ன பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லையே. சூரியன்ல இருந்து நேரம் அவங்கவுங்க பாருங்க 9ஆம் இடத்தை பார்த்துட்டு என்ன தர்மம் அப்படின்னா அந்த ராசியினுடைய தர்மம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தர்மம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தர்மம் கிளியர் ஆகிடணும். அப்போ அந்த ராசியை பற்றி தெரிந்து கொள்ளவும் ஆர்வம் ஏற்பட வேண்டும். இப்போ உடனே கும்பராசி தர்மம் அப்படின்னா அந்த கும்பராசியை பத்தி இன்னும் டவுட் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உனக்கு கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு புரியும். அது என்ன ராசி, அந்த ராசியை பத்தியான இன்னும் டவுட் தெரிந்து கொள்ள விருப்பப்பட வேண்டும். அப்படின்னா தான் அவருக்கு அவர் என்ன கொடுத்திருக்காரு அந்த தர்மத்துல புரிஞ்சுக்க முடியும். இன்னும் டவுட் படிக்கணும், அதுல என்னெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்தையும் படிச்சு பிஹெச்டி வாங்கணும் அந்த ராசிக்கு. அப்பதான் அதனுடைய தர்மம் என்னன்னு புரியும். அதற்கப்புறம் அந்த கிரகங்கள் என்ன, அந்த தர்மாவின் கிரகம் எது, அது எங்கே அமர்ந்திருக்கிறது, அந்த கிரகம் என்ன சொல்ல வருகிறது, இதையெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு வந்து அங்க கும்பராசி தர்மம்னு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணதுல கும்பராசி தர்மம், அதுக்கப்புறம் சனி ராகு 2 பேர்த்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சனி ராசி இன்னும் டவுட்டா தெரியணும், ராகு சனி எங்க இருக்காங்க, சனி ராகு பத்தி என்னங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2வது அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்கள், அவர் எந்த வீட்டில் இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரா கெட்ட இடத்துல இருக்காரா, அதையெல்லாம் பார்த்து மார்க் போட தெரிந்திருக்க வேண்டும். மார்க் ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க்கும் இருக்கு. அந்த மார்க் வச்சுதான் எல்லாமே. அப்ப சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கும் வந்து கஜர என்னது பேரு, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி காமனா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சார் எனக்கு கஜகேசரி யோகம்னு போட்டிருக்கு, ஆனா ஒரு நார்மல் கேசரி கூட என்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னா உன்னுடைய கஜகேசரி யோகம் என்பது ஜாதகத்தில் இருக்கிறது, ஆமா. ஆனா அந்த கிரகங்கள் என்ன மார்க் வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிரகங்கள் வந்து ஆல்ரெடி 0 வாங்கிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா ஒண்ணுமே கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்ப இதற்கு என்ன அடிப்படை அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லிட்டோம்னா இது போன்ற கேள்விகள் நம்மளுடைய இதுல வராது இருக்கிறதுக்கு அதையும் பார்த்துருவோம் இன்னைக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் வர்க்கங்கள் உருவாக்கப்படுகிறது. வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ராசி ஒரு வர்க்கம், நவாம்சம் ஒரு வர்க்கம், அது போன்று ஒவ்வொரு வர்க்கங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. அதுல வர்க்கங்கள் 4 விதமானது. வர்க்கங்கள் 4 விதமானது. ஒன்று ஷத் வர்க்கம். ஷத் என்றால் 6 என்று அர்த்தம். அது எதற்காக அப்படின்னா பிரசனம் வைத்து பார்ப்பதற்காக உதவக்கூடிய ஒரு வர்க்கம் என்பது ஷத் வர்க்கம் என்பது. அப்போ பிரசனம் என்றால் என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஜாதக கட்டம் இல்லை, அப்ப அதை வைத்து சத்வர்க்கம் வைத்து பிரச்சனம் பார்த்து அந்த ஒரு உதாரண டைம் வச்சு ஒரு பிரச்சனை எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க ஒரு கொஸ்டினோட வந்திருக்கப்போ ஒரு ஜாதகம் எழுதப்படும். அந்த பிரச்சனத்தை வைத்து அந்த ஜாதகத்தை பல விதத்தில் ஆய்ந்து தான் வந்து சொல்லணுமே தவிர வெறும் ராசி கட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. அப்ப சத்வர்க்கத்தில் 6 வருகங்கள் எடுக்க வேண்டும். அதுல ராசி இருக்கலாம், நவாம்சம் இருக்கலாம், அது போன்ற என்னங்கிறதை தெரிந்து அதை எல்லாம் எடுத்து அதை ஆராய்ந்து அவருக்கு பிரச்சனம் மூலியமாக கொடுக்க வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு பர்த்டே இல்லை, டைமே அவங்க வீட்டுல நோட் பண்ணல, அதுக்காக அவர் ஜோதிடமே பார்க்காம இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு மெத்தடாலஜி கொடுக்கணும்ல கடவுள். அப்ப அது எப்படி கொடுத்தாரு அப்படின்னா சத்வர்க்கம் வச்சு பார்த்துக்கோங்க. அப்ப சத்வர்க்கம் என்றால் என்ன, பிரச்சனம் வைத்து பார்ப்பது. அப்போ ஒருத்தருக்கு வந்து டைம் தெரியல, அவர் வர்றது தான் டைம். என்னைக்கு வந்து ஒரு ஜோதிடர் பார்க்கிறாரோ அதுதான் டைம்.
அதுதான் டேட்டு, அதுதான் எந்த சிட்டியில் வந்து பார்க்குறாரோ அதுதான் சிட்டி. அதை வைத்து ஒரு ஜாதகம் அவருக்கு வரைந்து கொடுக்கப்படும். என்னைக்கு வந்திருக்காரோ அன்னைக்கு டேட்ல அதை வைத்து சத்வர்க்கம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இரண்டாவது சப்த வர்க்கம் என்பது. சப்த வர்க்கம் என்றால் 7 என்று அர்த்தம். சப்த வர்க்கம் இஸ் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். எந்த உயிரினமா இருந்தாலும் சப்த வர்க்கம் உபயோகப்படும். அதுல தேள்ல இருந்து பாம்பு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜாதகம் உண்டு, சப்த வர்க்கமும் உண்டு. அந்த சப்த வர்க்கத்தில் அந்த பாம்புக்கு தசாம்சம் இல்லை. ஒரு ஒரு கவு, கவுன்னு என்னது? பசு. பசுக்கு வந்து தசாம்சம் இருக்குமா? இருக்காது. ஏன்? அந்த கவு வேலைக்கா போகுது? பசு என்ன டெய்லி சூட் போட்டு வேலைக்கு போயிட்டு வருதா? இல்ல. அதனால அதுக்கு தசாம்சம் இல்லை. ஆனா அதுக்கு குழந்தை பிறகுதா, அப்ப அதுக்கு சப்தாம்சம். சப்தாம்சம் உண்டு. அப்ப சப்தாம்சத்தில் அந்த பசுக்கு எவ்வளவு குட்டி போடக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை அந்த பசுவுடைய ஜாதகத்தை வைத்து ஒரு ஜோதிடர் கண்டுபிடித்து சொல்வார். பசுக்கு குட்டி போகணும்ல. அப்ப அந்த பசு வந்து உங்ககிட்ட வந்து வாய் இல்லாத பூச்சி தான் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கேட்குது, எனக்கு எவ்வளவு குட்டி பறக்கும் அப்படின்னு கேட்குது. கண்ணை வச்சு கேட்குது. அதுக்கு நான் சொல்ல முடியாது, எனக்கு ஜாதகம் தெரியான்னு சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு வந்து இப்படி கையில காட்டணும். நாலு அது புரிஞ்சா அது புரிஞ்சுக்கும். சொல்றேன் தமாஸ்க்கு. அதுக்கு என்ன புரிய போகுது? ஒன்றும் புரியாது. ஆனா அதுக்கு ஒரு ஜாதகம் எழுதி கொடுத்துருக்காரு கடவுள். என்ன அப்படின்னா, உனக்கு தசாம்சம் கிடையாது, சப்தாம்சம் எழுதி கொடுக்குறேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்க போய் எவ்வளவு குட்டி போடுவ அப்படிங்கறது நான் வேணா பார்த்து சொல்றேன். ஓகே. அதே மாதிரி அந்த பசு வந்து நல்ல வீட்டுல வளருதா, ராஜா வீட்டுல வளர்ந்தா அந்த பசுக்கு ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுவே ரொம்ப மோசமான ஆள்கிட்ட போனேன்னா வச்சு செய்வான். அதை அடி அடின்னு அடிச்சு என்ன முடியுமோ அதை எவ்வளவு முடியுமோ அதை மேய்ஞ்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி வாய்ப்பும் அந்த ஜாதகத்து மூலியமா தான் அந்த பசுக்கு வருது. ஒரு நல்ல வீட்டுல போகணுமா, ஒரு மோசமான வீட்டுக்கு போறோமா அப்படிங்கறதெல்லாம் அந்த பசுக்கும் ஜாதகத்து மூலியமா தான் வரும். மனுஷனுக்கு அப்ப என்னதான் வர்க்கம் இருக்கு அப்படின்னா தச வர்க்கம். என்னது? தச வர்க்கம். மொத்தம் எவ்வளவு வர்க்கம் பார்க்கணும்? 10 வர்க்கம் பார்க்கணும். 10 வர்க்கத்தை பார்த்து ஒரு மனிதனுடைய அந்த பிளானட் எவ்வளவு நல்ல பொசிஷன்ல இருக்குன்னு பார்த்து தான் பலனை சொல்லணுமே தவிர எடுத்த எடுப்புல ராசியில வந்து இது மகாராஜ யோகம் இருக்கிறது, எனக்கு மகாராஜ யோகம் வந்து விடுமா அப்படின்னா போய வேலையை பார்த்துட்டு தான் அர்த்தம். கஜகேசரி யோகம் வந்து விடுமா? அது ராசி கட்டத்தில் இருக்கு, அதனால கஜக்கு வந்துடுமா அப்படின்னு வராது. எப்படி பார்க்க வேண்டும்? தச வர்க்கம். தச வர்க்கம்னா மொத்தம் 10 டிவிஷனல் சார்ட் வச்சு இன்க்ளூடிங் ராசி சார்ட்ல இருந்து அந்த 10 வர்க்கத்துல என்ன இருக்கிறதோ அந்த எல்லா வர்க்கத்துல இருக்கக்கூடிய சார்ட்டை வச்சு அந்த பிளானட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். எந்த பிளானட்? சூரியன் எப்படி இருக்காரு, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு, சந்திரன் எப்படி மார்க் வாங்கியிருக்காரு, செவ்வாய் எப்படி மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும். சரி, அதுக்கப்புறம் சோதாஷ்ட வர்க்கம் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் தேவையில்லைன்றார். ஏன்? யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கானோ அவங்ககிட்ட மட்டும் போய் கேட்டுக்கொண்டார். எதை? சோதாஷ்ட வர்க்கம். சோதாஷ்ட வர்க்கம்னா நிறைய வர்க்கம். அது யாருக்கு அப்படின்னா பெரிய பெரிய ஆளுகள் இருப்பாங்களா அவங்ககிட்ட போய் சொல்லிக்க போவாங்க. இப்ப யாருக்கு அப்படி உதாரணத்துக்கு சொல்லுங்க அப்படின்னா அம்பானிக்கு எல்லாம் போய் சொல்லிக்கொண்டார். இது சோதாஷ்ட வர்க்கம். ஏன் அப்படின்னா இப்ப அம்பானியுடைய பையனுக்கு உங்க அப்பா யாரு அப்படின்னா அம்பானின்னு சொல்லுவான். உங்க கீழே உள்ளவன் யாரு அப்படின்னா ஒரு 6 பரம்பரைக்கு அப்புறம் வந்து கேட்டாலும் அவங்க எல்லா ஆளுகளையும் வச்சிருப்பாங்க, படம் போட்டு வச்சிருப்பாங்க வீட்டுல. இப்போ உன்னுடைய கிராண்ட் தாத்தாவுடைய தாத்தா யாருன்னு சொல்ல முடியுமா உன்னால? தாத்தாக்கு தாத்தா யாரு பேர் தெரியுமா? தெரியாது. என்னவா இருந்தாரு? என்னவா இருந்தாரு? அந்த தாத்தாக்கு தாத்தா யாரு? தெரியாது. அப்ப இது வந்து எதனால அப்படின்னா அவங்க 3 தலைமுறைக்கு மேல நார்மலா இருக்கிறவங்க 3 தலைமுறைக்கு மேல பேரை வச்சுக்க மாட்டான். அவன் யாரா இருந்தா எனக்கு என்னம்பா, ஏன்னா நாங்க இப்படித்தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அம்பானியோட வீட்டுல அவங்க வரிசையா போட்டு வச்சிருக்காங்க. அம்பானிக்கு அப்புறம் ஒரு 10 தலைமுறை வந்தாலும் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. தான் அம்பானி தான் முதல் தலைமுறை பார்த்துக்க. அதுக்கப்புறம் பாரி தெய்வம் வந்திருக்கான். எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்கு. அப்போ ஒரு பரம்பரைக்கு அடுத்த பரம்பரை வரும்போது அது டபுள் டபுள் ஆக்கிட்டே போறாங்க அவங்க.
முதல்ல 10 கோடி இருந்து 100 கோடி ஆயிடுச்சு. இந்த தாத்தா காலத்துல பத்தி 1000 கோடி இருக்கு. இந்த தாத்தா பத்தியா 2000 கோடி பண்ணாரு, அடுத்த தாத்தா பத்தியா 3000 கோடி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க அந்த தலைமுறையில. ஆனா நம்ம தலைமுறையில 3க்கு மேல இல்லை. ஏன் அப்படின்னா அந்த தாத்தா ஒண்ணும் பண்ணல, என்ன இந்த என்னத்த பண்ணிட்டு போனாரு அவர், ஒண்ணும் பண்ணல அப்படின்னு. அப்ப 3ஓட நிறுத்திக்கிறோம் நம்ம. அப்ப இது வந்து இந்த இந்த யாருக்கு இதை பார்க்கணும் அப்படின்னு ராஜாவுக்கும் ராஜாவுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சோதாஸ்டவருக்கும் தேவைப்படும். இப்போ இந்த வர்க்கத்தின் அடிப்படையில் இப்ப எல்லாருக்கும் வந்து அது ஆன்சர் வந்து கிளியர் ஆயிருச்சா? இப்ப ஜாதகத்தை பார்க்க வரும்போது வெறும் ராசியில வந்து கஜகேசரி யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் வரக்கூடாது ஜாதகத்தை தூக்கிட்டு. சார் எனக்கு கஜகேசரி யோகம் இருக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா முதல்ல தசவர்க்கம் பார்த்தாச்சா? அப்படின்னா தசவர்க்கமா அப்படின்னா அப்படிமா தசவர்க்கம்னா 10 வர்க்கம். ஏன் அப்படின்னா அந்த 10 வர்க்கத்துல சாரி சூரியன் என்ன ஸ்கோர்ல இருக்காரு? ஐயோ அப்படியே பார்க்கணும். அப்புறம் அப்படி அப்ப அதை வச்சு பார்த்து தான் வந்து ஒருத்தனுக்கு என்ன மார்க்குன்னு சொல்லி ஃபைனலாக டிசைட் ஆகும். அந்த மார்க்ல என்ன மார்க்கோ அதுதான் ஃபைனலா வந்து டெஸ்டினி. அதுதான் வந்து தலையெழுத்துன்னு அர்த்தம். அதுதான் தலையெழுத்து. அப்போ மனுஷனுக்கு எவ்வளவு போட்டாங்க? மொத்தம் 10 தசவர்க்கம் போட்டாங்க. ஏன் தசவர்க்கம் போட்டாங்க அப்படின்னா மனுஷனுக்கு மொத்தம் எவ்வளவு டைரக்ஷன் இருக்கு அவனுக்கு அப்படின்னா 8 டைரக்ஷன் இருக்கா? இருக்கா 8. மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்கா? இப்ப எத்தனையாச்சு டோட்டல்? அதனாலதான் 10 கொடுத்தாங்க. ஏன்னா மனுஷன் வந்து எங்க எங்க வேணா போயிட்டு வரட்டீங்க, யார்கிட்ட வேணா போயிட்டு வாங்க, இதுதான் இதுதான் ஃபைனல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு ஒண்ணு சொன்னா புரியாது. இவன் என்ன பைத்தியக்காரனா இருக்கான். அங்க இருக்கிறவன் சென்னையில இருக்கிறவன் எனக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு சொன்னா, இங்க வந்து அரக்கோணத்துல பார்த்தா எனக்கு கஜகேசரி யோகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அங்கேருந்து எடுத்து அங்க அடுத்த ஊருக்கு போவான். கோயம்புத்தூருக்கு போயிட்டு சார் எனக்கு கஜகேசரி யோகம் சென்னையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்க பாருங்க அப்படின்னு அவன் பார்த்து உங்களுக்கு இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கா, பட் ஆனா சென்னையில் இருக்கிறவன் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் கிடக்காங்க, அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. அப்ப எப்ப வரும் எப்ப வரும் அப்படின்னு அடுத்த வருஷத்துல வந்துடும், நீங்க போங்க அப்படின்றாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த சாட்டிஸ்பாக்சன்ல அங்கேருந்து எடுத்துட்டு வருது. ஆனா சாட்டிஸ்பாக்சனே இல்லாம டெய்லி வந்து இது மாதிரி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா டைரக்ஷனும் பார்த்துட்டு ஒண்ணுமே சரியில்லைன்றாங்க வயன்லாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா யாருமே தசவர்க்கம் போட்டு பார்க்கறதே இல்லை. அதான் பிரச்சனை. ஏன்னா எல்லார்ட்டையும் போய் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கஜகேசரி யோகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு வரல. அவன் சொல்றான் எனக்கு வரவே இல்லை கஜகேசரி யோகம். ஏன் வரல அப்படின்னா இங்க தசவர்க்கம் யாரு போட்டா? ஸோ ஃபைனலா அதோட ரிசல்ட் எங்கேருந்து வருது? எல்லா யோகமும் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது யாரு டிசைட் பண்றா? அந்த தசவர்க்கம் டிசைட் பண்ணும். தசவர்க்கத்துல அந்த கிரகம் ஓகேன்னு வந்தா மட்டும்தான் அந்த யோகங்கள் வரும். தசவர்க்கத்துல அந்த கிரகமே அவுட் ஆகி நிக்குது, அப்படி எப்படி வரும்? புரியுதா? அப்ப அதுதான் வந்து அந்த வர்க்கத்துக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அப்ப மொத்தம் 4 வர்க்கங்கள் சொல்லிட்டோம். ஒரு வர்க்கம் வெறும் பிரச்சனத்துக்கு மட்டும்தான், ஒரு வர்க்கம் வெறும் லிவிங் பீயிங்ஸ் மட்டும்தான். அது உனக்கு தேளுக்கு ஒண்ணு உனக்கும் ஒண்ணுதான். 7 வர்க்கம் பார்க்கிறது. அது தேளுக்கு ஒரு ஜாதகம் எப்படி நான் பாக்குறேனோ அதே மாதிரிதான் உனக்கும் பார்ப்பேன். அப்ப என்ன மனுஷனுக்கு என்னது பார்க்கணும்? தசவர்க்கம் பார்க்கணும். சோதாஷ்டவர்க்கம் பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். எப்படி அதை எப்படி எப்படி தீர்மானம் பண்றோம் உனக்கு பார்க்கணுமா வேண்டாமான்னு? நான் உடனே கேட்கறேன், தாத்தாக்கு 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 தாத்தா யாருன்னு கேட்கறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னா சரி உனக்கு தசவர்க்கம் போதும் அப்படிங்கிறேன். வந்த உடனே எப்படி தீர்மானிக்கிறேன்? எனக்கு தெரியாதுல்ல நீ யாருன்ட்டு. இப்போ வரவன் என்ன சொல்லிட்டா வரான், நான் ராஜான்ட்டு. அவங்க சொல்லுவாங்க நாங்க பெரிய ஃபேமிலிங்க நாங்க அப்படின்னா. அப்படியா? சரி அப்ப உங்க தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா பேர் என்ன 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 பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அப்படின்னா ஓகே முடிஞ்சுன்னு. ஏன் சார் அதை பாக்குறாங்க? ஆ? ஏன் அதை பாக்குறாங்க? எது பாக்குறாங்க? அந்த வர்க்கம் சொன்னீங்களா, சோகாஷ்டம். எது? இல்ல புரியல சார் கேள்வியே. அந்த இல்ல சார், நார்மல் பீப்புளுக்கு ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா தெரியாது பார்க்க. அதான். ம். இல்ல அதை அவங்க பார்க்க இப்ப நீ பார்க்க வந்து இப்ப ஒரு பாருங்க. நார்மலா ஒரு ஒரு ஜோதிடம் பார்க்க போறோம். அவங்க எவ்வளவு கட்டத்தை தூக்கிட்டு போறாங்க பாக்குறதுக்கு?
அதான் சார் 2 கட்டம் தான் சார் அது ரெண்டே கட்டம். போட்டிருக்கோம். அப்ப அவனும் வந்து ஓகே இவனே 2 கட்டம் தான் வந்திருக்கான், அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் போட்டிருக்கான், அவனும் 2 கட்டத்துக்கு இப்போ காசு வாங்கிட்டு விட்டுறான். புரியுதா உனக்கு? அப்ப அதுல கஜகேசரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கஜகேசரி வந்துருமா? இப்ப ஆன்சர் என்ன வந்து சொல்லியிருக்கோம். இப்ப தசவர்க்கம் பார்க்காம ஒரு யோகமும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டாச்சு. அப்ப அதுல என்னெல்லாம் யோகம் போட்டிருக்குன்னு வச்சுக்க, எல்லா யோகமும் இருக்கும் அதுல. எல்லா சகலமான யோகமும் இருக்கும் ராசி கட்டத்துல. எனக்கு ஒரு 16 யோகம் இருக்குன்னு வச்சுக்க, எனக்கு ராசி கட்டத்துல. உனக்கு ஒரு 14 யோகம். எல்லா யோகம் வந்துருமா? வராது. ஏன்? அப்ப அவன் கேட்பான், என்ன வரவே இல்லை அந்த யோகம்? அம்மா வரவே இல்லை. ஏன்? தசவர்க்கத்துல அங்க வீக்கு. அந்த பிளானட் அங்க போய் அடி வாங்கிருச்சு. ஃபர்ஸ்ட் பால்ல நல்லா விளையாடினாங்க, 2வது பால்ல அவுட் ஆயிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பால்ல பார்த்துட்டு போனவன் அங்க டிவியில பார்த்தா நல்லா விளையாடுறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? 2வது பால் அவுட். அது மாதிரி. அப்ப 10 பார்த்து தான் வந்து ஃபைனல் சொல்ல முடியும். அப்ப அதனாலதான் வந்து எல்லாருக்குமே அந்த யோகங்கள் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, நம்மளே போய் மொத்தமா அவங்ககிட்ட போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? இது அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்னைக்கு உள்ள கருத்து என்ன அப்படின்னா, நீங்க 2 கட்டத்தோட போய் 2 கட்டம் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஜாதகம் எவ்வளவு தூரம் அக்யூரசியா இருக்குங்கிறது நீயும் புரிஞ்சுக்கணும். அப்ப தசவர்க்கம் பார்த்தா தான் ஒரு ஜாதகம் எவ்வளவு தூரம் அக்யூரேட்டா ஒருத்தர் பார்த்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். தசவர்க்கம் இல்லாம நீங்களே 2 வர்க்கம் கொண்டு போய் அவருக்கு கொடுத்து காசையும் கொடுத்து 2 வர்க்கத்துக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா யாரோட ஃபூலிஷ்னஸ் இது? நம்மளோட தான். ஏன்னா அவங்களும் கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட. டேட் ஆஃப் பர்த் போட்டு அவர் டேட் ஆஃப் பர்த் போட்டு அந்த 10 வர்க்கத்தை பார்த்து அவர் சொல்றாரு அப்படின்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனா அப்படி பார்க்கறாரா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏன்னா நான் அந்த பார்க்கல அப்படிங்கும்போது வெறும் ராசி நவாம்சத்தையும் வச்சுக்கிட்டு தசவர்க்கம் வராது. ஏன்னா இது வெறும் 2 வர்க்கம் தானே. ராசி நவாம்சம் எவ்வளவு? 2 தானே. அதுதான் பிரச்சனை. அப்ப தசவர்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வர்க்கம். புரியுதா? வேற என்ன? சோ இதுல என்ன புரிஞ்சுது? எதனால அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் வந்துருச்சுன்னு புரிஞ்சிருச்சு. அது மாதிரி அப்ப மூணு மூணு நட்சத்திர சீரீஸ்ன்னு இருக்குன்னு வேற சொல்லிட்டேன். ஒண்ணு படைத்தல் தான் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்ப காத்தல் ஒரு நட்சத்திரம் இருக்கு, அழித்தல் ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த அந்த காத்தலுக்கும் ஒரு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகணும், அழித்தலுக்கும் ஒரு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகணும். உன்னை எப்படி படைச்சானோ அதே மாதிரி அழிக்கிறதுக்கு ஒரு நட்சத்திரம் படைச்சிருப்பானா இல்லையா? அப்ப அது இந்த காத்தல் இந்த படைத்தல் நட்சத்திரமும் அந்த அழித்தல் நட்சத்திரமும் எங்க ஒண்ணு கூடுதோ அன்னைக்கு உன்னோட டேட் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய கால்குலேஷன். படைத்தல் நட்சத்திர சீரீஸும் அழித்தல் நட்சத்திரமும் ரெண்டும் சேர்ந்து ஒரு இது வந்து ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கு, இது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட்டிங் பாயிண்ட்ல வரும். இந்த அழித்தல் எப்பவுமே ரிவர்ஸ்ல போகும். உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து நான் இப்ப உனக்கு அடுத்த வருஷம் உன்னுடைய வயசு என்ன? 43. ஓகே. அப்ப நீ 42 3 நீ ஃபார்வர்ட்ல போறியா அதாவது மரணத்துக்கு அருகே போறியா இல்ல தொலைவில் நிக்கிறியா? கிட்ட போறோம் சார். கிட்ட போற. அப்படின்னா அந்த மற்றது வந்து ரிவர்ஸ்ல போகுதுன்னு அர்த்தம். இது ஒவ்வொரு பர்த்டே என்பது உன்னுடைய அழிவை நோக்கி நீ முன்னாடி போற அந்த அழிவு நட்சத்திரம் இப்படி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நமக்கு தெரியறது இல்லை. நம்ம கேக் வெட்டி கொண்டாடுறோம் அது. ஆனா அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு, நான் பின்னாடி வர்றது தெரியலையே அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் இப்படி வந்துகிட்டு இருக்கேன், நீ இப்படி போயிட்டு இருக்க. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம முட்டும் பொழுது அந்த டேட் நம்மளுடைய டேட்டாக இருக்கிறது, க்ளோசிங் டேட்டா இருக்கு. ஆனா அந்த சீரீஸ் என்னன்னு புரிஞ்சாதானே அது படிக்க முடியும். இப்ப நீ இந்த கேள்வி கேட்டதுனால எதனால் இந்த மேஷ ராசின்னு கேட்டதுனால இது ஒரு சீரீஸா வந்துச்சு. அது மாதிரி திங்க் பண்ணணும் இல்லையா? சரி, அந்த தச வருகம் அப்படின்னா மனுஷ ஜாதகத்துக்கு எழுதிக்க என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ராசி கட்டம் முக்கியமா தேவை. ஹோரா கட்டம் D2 சார்ட் ரொம்ப முக்கியம். அது எதை சொல்ல வருது அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வெல்த் ரிசோர்சஸ் எவ்வளவு தூரம் இருக்கும், எந்த டைம்ல காசு வரும், இவ்வளவு அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஜோதிடத்துல.
அதாவது இந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் காசு கண்ணா பின்னான்னு கொட்டும் அப்படிங்கிற வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த டைம்ல காசே இருக்காது, ரொம்ப லாஸ்ல இருக்கும், ரொம்ப ஃபினான்ஷியல் டவுன் டைம், இதெல்லாம் பார்க்கறதுக்கான சார்ட் தான் அந்த ஹோரா சார்ட் D2. திரேகானா சார்ட் வந்து தன்னுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் எவ்வளவு, துக்கங்களும் சந்தோஷங்களும். இப்ப சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்க தங்கச்சி வரும்பொழுது உனக்கு பிடிச்ச பேக்கரியில இருந்து நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு வர, அது சந்தோஷம் தானே? ஆமா, சந்தோஷம் தான். சோ அந்த மாதிரி உனக்கு ஜாதகத்துல இருந்தா தானே அது கிடைக்கும். தங்கச்சியை பார்க்க வரல அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது D3ல இருந்து பார்த்து சொல்ல முடியும். அப்ப D3ல அது மாதிரி கட்டம் இருந்தா தானே அவ அந்த மாதிரி வருவா. D3ல இல்லைன்னா அவ கை வீசிட்டு வருவா. ஓகே. D7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உன்னுடைய குழந்தைகள் எவ்வளவு, நீ எவ்வளவு சந்ததியை பார்க்க போற, உன் குழந்தை, அதுக்கப்புறம் உள்ள உன் குழந்தைக்கு குழந்தை, குழந்தைக்கு குழந்தை, அந்த மாதிரி கொள்ளுப்பாட்டி வரைக்கும் நீ இருப்பியா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உதவக்கூடிய கட்டம் தான் D7. அதுல ஏதாவது ஒரு சந்ததி ரொம்ப பெரிய லெவலுக்கு ஸ்டேட்டஸ்க்கு போகுமா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்துல பார்க்க முடியும். அதாவது இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த வாரிசு வரக்கூடிய வாரிசு பெரிய லெவலுக்கு வளருவாங்களா அப்படிங்கிறதை பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் அந்த D7 அப்படிங்கிறது. D9 அப்படிங்கிறது அவங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவர், அவங்களுடைய தர்மா எப்படிப்பட்டது, அவங்க யார் கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்லாம் அவங்களுக்கு கூட வருது அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்டம் தான் இந்த D9. அடுத்து ரொம்ப முக்கியமானது தசாம்சம். தசாம்சத்துல தான் ஒரு மனுஷனுக்கும் அனிமலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த பசுக்கு வந்து தசாம்சம் இருக்குமா? இருக்காது. ஏன்? அது பசு வேலைக்கா போகுது? போல. பாம்புக்கு தசாம்சம் இருக்குமா? இல்ல. ஆனா மனுஷனுக்கு மட்டும் இருக்கு. ஏன்? மனுஷன் வேலைக்கு போறான், அதனால இருக்கு. அப்ப அது மூலியமா வரக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன, தொழில என்ன ஸ்டேட்டஸ், எப்படி இருப்பாரு அப்படின்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து D12. அது என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள். எதனால பெற்றோர்களை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன மாதிரி பாஷை பேசுறாங்களோ அதுதான் குழந்தையும் காப்பி அடிக்கும். அவங்க கெட்ட வார்த்தையே வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா குழந்தையும் அதே சூப்பரா கெட்ட வார்த்தை பேசுமா? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். அப்ப அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தை இருக்கும். குழந்தைக்கு நல்ல கெட்ட வார்த்தையா போட்டு டெய்லி சொல்லிட்டே வந்த குழந்தை எப்படி இருக்கும்? குழந்தை அதே மாதிரி தான் பேசும். அப்ப குழந்தைகளுடைய பாஷை என்பது பேரண்ட்ஸோடைய பாஷை மூலியமா வருது. ரெண்டாவது D16ல எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து லக்ஸரி இருக்கு, சோஃபா இருக்கா வீட்டுல, வெஹிக்கிள் இருக்கா, எந்த மாதிரி வெஹிக்கிள், சோஃபா எந்த மாதிரி சோஃபா, வீடியோ காணாம போயிருச்சு, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் அது. ரெண்டாவது D30 அப்படிங்கிற சார்ட் வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சார்ட். D60 அப்படிங்கிறது போன ஜென்மத்துல அவனுடைய கர்மா என்ன, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா. ஹலோ, கலை கேக்குதா? கேக்குது சார். ஆனா வீடியோ போயிருச்சு. ஓகே. சோ அதனால அதை பத்தி புரிஞ்சக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு தான் வந்து அந்த D60 அப்படிங்கிறது. அப்ப அந்த D60 மூலியமாக நம்மளுடைய பழைய பாஸ்ட் நம்ம என்ன கர்மா செஞ்சுட்டு வந்திருக்கோம், நம்ம என்னவா இருந்தோம், இதையெல்லாம் பார்க்கறதுக்கான வர்க்கம் தான் D60. அப்ப இவ்வளவு வர்க்கங்கள் வந்து மனுஷனுக்கு கொடுத்திருக்காரு வரிசையா. அதுலயே எல்லாருமே வந்துருச்சு பாத்தீங்கன்னா, எல்லா விதமான முக்கியமான சம்பவங்கள்லாம் வந்துருச்சு. மனுஷனுக்கு காசு பணம், ஓகே அங்க போய் பாத்துக்க, கல்யாணம் எப்படி, கணவர் எப்படி,